உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இந்த நியூஸ படிச்சதுல இருந்து என் நிம்மதியா போயிடுச்சுக்கா. என் மனசுல என்னென்னமோ தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணிட்டு போனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பழசையெல்லாம் விட்டு தள்ளு ரத்னம். இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு மட்டும் யோசி. வள்ளிமா, நான் திரும்பவும் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? புரியுதுமா, உன் மனசுல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல. அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிறேன். அப்பா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுப்பா. நான் எப்பவுமே உங்க பொண்ணாதான் இருப்பேன். அக்கா, என்ன சொன்னான்னு கேட்டல்ல, பாத்தியா என் பொண்ண? வள்ளியோட வார்த்தை மட்டும் எனக்கு போதுங்கா. யாரு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வள்ளிமா, பாத்தியா, உன் அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை நீ ஏமாத்திராத. ஏய் வள்ளி, ஹலோ, சொல்லுங்க மேடம். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருக்கா மேடம்? ஆமா, செய்தி இல்லாம உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேனா? அமைச்சரோட மனைவி பேட்டி கொடுத்த மாதிரி ஒரு நியூஸ் போடணும். அமைச்சரோட மனைவி தான் ஓடி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும். ஓகே மேடம், ஓகே மேடம், புரிஞ்சுது. விஷயத்த சொல்லுங்க. அமைச்சர் ரத்தனவேல் பாண்டியனின் அடாவடி செயல், சொந்த மகளுக்கே செய்யும் துரோகம். மனைவி ஜானகி அதிரடி பேட்டி. இத தலைப்பா கொட்ட எழுத்துல வர மாதிரி நல்ல பெருசா போடணும். புரியுதா? ஓகே மேடம், ஓகே, அப்படியே போட்டுடலாம். ஏன் சம்மதம் இல்லாம என் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யறாங்க. வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன்னு ஜானகி பேட்டி கொடுத்த மாதிரி அப்படியே மானே தேனே இப்படி எல்லாம் போட்டு எழுதிக்கும். ஓகே மேடம், சொல்லிட்டீங்கல்ல, சும்மா 2 பக்கத்து கவர் ஸ்டோரியா போட்டு தள்ளிடுறேன். சரி, மாசம் மாசம் உனக்கு வர வேண்டிய கமிஷனோட இந்த மாசம் உனக்கு வர வேண்டியது 3 மடங்கா வந்து சேரும். ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். வச்சறா மேடம். நான் சொல்லவா உனக்கு எது நல்லதுன்னு? மாமாவை பத்திலாம் யோசிக்காம அந்த ரஞ்சத்தை தூக்கி வீசிட்டு வேலனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்பா பேசின எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்கல்ல? உங்க அம்மா பண்ண மாதிரி நீயும் பண்ணிடாதுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்க அம்மா மாதிரி நீயும் என்ன ஏமாத்திராதன்னு சொல்றாருன்னு தானே அர்த்தம். அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஏதாவது செஞ்சா அப்புறம் எங்க அம்மாவுக்கு எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும்ல. வள்ளி, நான் என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலையில நீ இல்லன்னு புரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இத்தனை வருஷமா வெளியில வராத உன் அம்மா இப்ப வெளியில வந்து உன் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் வள்ளி. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் சித்தி, அவங்க இனிமே எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கைய பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல.
இத்தனை வருஷம் நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருந்துக்கிறேன். நீ இருக்கலாம் வள்ளி, ஆனா பெத்த மனசு அப்படி இருக்காதுல்ல. இத்தனை வருஷமா நீ நல்லபடியா இருக்க, பாதுகாப்பா இருக்கன்னு அவங்க அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உன் வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் வெளியில வந்திருக்காங்க. அவங்க பக்கம் நின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரியும். தேவையில்லை சித்தி. நான் குழந்தையா இருக்கும் போது என்ன தவிக்க விட்டு போனவங்க பக்கத்துல நின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சித்தி. ஒரு பொண்ணுக்கு அம்மா எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? சாப்பாடு ஓட்டுறது, தலைவாரி விடுறது, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுன்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூட அவங்க கிட்ட இருந்து எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்ல. ஏன்னா பெரிய மனுஷி ஆனப்போ என்ன பார்க்க கூட ஆள் இல்லாம இதே ரூம்ல தானே நான் ஓரமா கடந்தேன். இந்த மாதிரி என் கூட இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் இல்லாம போயிட்டு இப்ப என்ன அக்கறை வேண்டி கிடக்க அவங்களுக்கு? ஆனா என் அப்பா அப்படி இல்ல சித்தி. என்னதான் அவர் என்ன வெறுத்தாலும் கூட எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு கூட நான் கேட்காமலேயே அவர் செய்யறாரு சித்தி. என்னால அவரை ஏமாத்த முடியாது சித்தி. எனக்கு வேற யாருமே தேவையில்லை. என் அப்பா மட்டும் போதும். அவரோட அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் போதும் சித்தி. சித்தி, இந்த வீட்ல என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்ளோ தூரம் பேசுற ஒரு ஜீவன்னா அது நீங்க மட்டும்தான் சித்தி. உங்க பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. வள்ளி, அழாத. என்ன ஐயா ஃபோன் பண்றாரு? ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. டேய் எங்கடா இருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காத, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா சரிங்கய்யா. ஐயா வந்துடுறீங்க, 5 நிமிஷங்கய்யா. சீக்கிரம் வா. ஐயா நம்ம கிட்ட இவ்வளவு கோவமா பேச மாட்டாரு. மேடம் லவ் மேட்டர் எதுவும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.